யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 - 7 வசனம் முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாது இருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்பதே. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். தேவன் தாமே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து அநேக காரியங்களை சத்தியங்களை நாங்கள் சிந்திக்கும்படியாக எங்களுக்கு நீ உதவி வருகிறீர். இந்த நாளையும் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலிருந்து தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு பேசும். உம்முடைய சத்திய வெளிச்சத்தை எங்களுடைய இருதயத்திற்கு அனுப்பும் ஆண்டவரே. அது எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய தேவையான எல்லா கிருபைகளையும் நீ தந்தருளும். இந்த பிரசங்க நேரத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கடந்த வாரத்துல நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்தை நாம தொடங்கினோம், பார்க்க ஆரம்பித்தோம். இது 15ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி என்று சொல்லி பார்க்க. இது படிப்பதற்காக இந்த அதிகாரங்கள் எல்லாம் பிரித்திருந்தாலும் கூட இதெல்லாம் மூலமொழிகள்ல அப்படி இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு மூலமொழியில் இருக்கிற விதத்துல அதிகாரங்களாக வசனங்களாக இல்லாதிருந்தாலும் கூட நம்மால் இதை படித்து புரிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இப்படி பிரித்திருப்பது பரிசுத்தவான்கள் நன்மையானது. ஆனாலும் இது பூரணமானது அல்ல என்று சொல்லி பார்க்கணும். அந்த அளவுக்கு பூர்ணமா சரியா பிரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இதனுடைய கான்டெக்ஸ்ட் எல்லாம், இந்த சந்தர்ப்பம் எல்லாம் சில இடங்கள்ல அந்த விதத்துல இருக்காது. ஆகவே இந்த 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசி கொண்டு வந்ததனுடைய தொடர்ச்சியைத்தான் 16ஆம் அதிகாரத்துல பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். எந்த ஒரு இடைநிறுத்தமுமே இல்லாமல் ஆண்டவர் பேசுகிறார். 15ஆம் அதிகாரத்துல கடைசியாக நம்ம பார்த்துக்கிட்டு வருகிற பொழுது இந்த உலகத்தின் பகை வெறுப்பு உங்கள் மேல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உலகம் என்னை பகைக்கிறது, ஆகையால் என்னை பின்பற்றுகிற உங்களையும் பகைக்கும் என்று சொல்லி அங்க ஆண்டவர் பேசுறார். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இல்லாதபடியினாலே உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி, ஆனாலும் அப்படி பகைப்பது உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்று சொல்லி சொல்றார். இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவருக்குள் இருந்துதான் அவங்க நடக்கிறாங்க. இல்ல, அப்போ பரிசுத்த ஆவியானவரைத்தான் அவர்கள் பகைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அப்படி அவங்க வாழும்போது அவங்க செய்யறது பரிசுத்த ஆவியானவரை பகைக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். அப்படி பேசிக்கிட்டே வந்து அந்த உபத்திரவமும் பகையும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்பதை இன்னும் விவரித்து சொல்லுகிறதாக இந்த 16ஆம் அதிகாரம் தொடங்குகிறதை நாம பார்க்கணும். இல்லைங்களா? அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றாரு. அது வரும்போது நீங்க திகைத்து போய் நிற்காதபடிக்கு, இல்லைங்களா, அதை குறித்ததான ஒரு எச்சரிக்கையை முன்கூட்டியே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். திடீரென்று அதெல்லாம் நடக்கிற பொழுது பயந்து போய் திகைத்து போய் நிற்காதபடிக்கு ஆண்டவர் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இடரல் அடையாதபடிக்கு. நான் கடந்த வாரத்துல சொன்னேன், ஒரு புதக்குழி மாதிரி இருக்கிற இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது தெரியாம நம்ம போய் அந்த இதுக்குள்ள காலை விட்டு மாட்டிக்காதபடிக்கு முன்கூட்டியே நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தா நம்ம அதை குறித்து ஒரு எச்சரிக்கையோடு இருப்போம். அந்த இடத்துல நீங்க போற பாதையில புதக்குழி வருகிறது அப்படின்னு சொன்னா நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம போய் சிக்கி கொள்ளுவோம் என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே
நடப்பதற்கு முன்பதாகவே அதை ஆண்டவர் சொல்றார். இப்படியெல்லாம் நடக்க போகுது, உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் என்று சொல்லி சொல்றார். அது ஒரு யூதனுக்கு எந்த அளவுக்கு மனவேதனையும் வலியை உருவாக்கும் என்று சொல்லி நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா. ஊரை விட்டு தள்ளி வைக்கிற மாதிரி இல்லைங்களா. ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதுனா கூட நம்ம நாட்டுல ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை இல்லைங்களா. ஆரம்ப காலகட்டத்துல நாங்கள் இருந்த பகுதியில கோயிலுக்கு வரி கட்டாததுனால நாங்கள் உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிட்டாங்க. என்ன தள்ளி வச்சாங்கன்னு பார்த்தா, வீட்டுக்கு முன்னாடி கட்டுற ஸ்பீக்கர் செட்டை கட்டலை. வீட்டுக்கு முன்னாடி இந்த கோயில் திருவிழா நடந்தா வரி யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வீடு வரைக்கும் மைக் செட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்புறம் அந்த கலர் பேப்பர்லாம் கட்டுவாங்க, இங்கெல்லாம் கட்டுவாங்களா அந்த மாதிரி கலர் பேப்பர்லாம் கட்டுவாங்க. அந்த வீட்டை எங்கள் வீட்டை மட்டும் விட்டுட்டு பக்கத்து வீட்டு வரைக்கும் கட்டி வச்சிருந்தாங்க. இதுதான் ஊரை விட்டு தள்ளி வைக்கிறது இல்லைங்களா. இது இவ்வளவுதான் அங்க இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பார்க்கறது இல்லைங்களா. அதாவது இது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்த்தா வேணா ரொம்ப அந்த மாதிரி கிராமங்கள்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம், ரொம்ப தள்ளி வைக்கிறது அதெல்லாம். ஆனா இங்க பார்க்கறது அந்த யூத தேசத்திலிருந்தே தள்ளி வைப்பதை போன்ற வாக்குத்தத்த ஜனம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறாங்களா, அதுல இருந்து நீ விளக்கப்பட்டவன் என்று சொல்லி, நீ சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி புறஜாதியை விட கேவலமாக பார்க்கிற விதத்திலையும், அதோடு அவங்களுடைய எந்த பிஸ்னஸ் பண்றதுலையும் ஈடுபடாத, அவங்க கடை வச்சிருந்தா வாங்காம அப்படின்னா பிஸ்னஸ் நடக்காது. யூத தேசத்துல தானே அவங்க இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு நஷ்டம் அடைவாங்க. புறஜாதி தான் வந்து வாங்குவாங்க, அப்புறம் மதிக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அங்க நடக்கும். அந்த ஜெபாலயத்துக்கு புறம்பே தள்ளுவது போல இப்போ சொந்தக்காரங்களும் கூட அந்த குடும்பத்தார்களும் கூட விட்டு அவங்கள பிரிந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்குறேன். யாரும் ஒட்டு உறவு இல்லாம இருப்பாங்க. அது ஒரு யூதனுக்கு மிகுந்த வேதனையை அளிக்கும். அதுக்கு மேல போய் சொல்றாரு, மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று சொல்லி சொல்றாரு. உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்காக சேவை செய்ததாக நினைப்பான் அப்படின்னு சொல்றாரு. அது இயேசுனுடைய அந்த வாழ்க்கையில நடக்குது, அவருடைய மரணத்தின் போது. அதுக்கு பின்னாடி அப்படி பல காரியங்களை அப்போஸ்தலர்களுக்கு செய்கிறத நம்ம பார்க்குற ஸ்தேவானை பார்த்தோம் இல்லைங்களா. உதவிக்காரராக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தேவானுடைய மரணம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அப்போஸ்தலர் 7 பார்க்குறோம். அவர் பேசுகிற எதையுமே காதுல வாங்காம காதை அடைத்து கொண்டு வந்து மூர்க்கமாக அவர் மேல் பாய்ந்து அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காரியத்தை செய்ததுல, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்ததுல பவுல் நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த அளவுக்கு அப்படி செய்திருக்கிறார், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க. அதெல்லாம் எந்த காரணத்தினால செய்ததாக அவர் நினைக்கிறார், தேவனுக்கு சேவை செய்வதாக. இது ஏதோ ஒரு கிறிஸ்துவ மதம் என்று ஒன்று வந்திருக்கிறது. நசிரேயனாகிய இயேசு என்கிற ஒரு மனிதன் ஏற்படுத்தின மதம் இது. இது சர்வ ஏகாதிபத்தியம் உடைய தேவனாக நம்முடைய முற்பிதாக்கள் ஆராதித்து வந்த தேவனுக்கு எதிரான ஒரு மதமாக, அதை குழப்புகிறதாக, அதை இழிவுபடுத்துகிறதாக இது இருக்கிறது. இந்த யூத மதத்துக்கு எதிரான ஒரு குழப்பவாத மதம் என்று சொல்லி அந்த விதத்துல அவர்கள் நினைத்து வேத புரிதல் இல்லாமல் அந்த விதமான காரியத்தை எல்லாம் செய்யும். இந்த பவுலே தன் வாயில சொல்றாரு இல்லையா, நான் கிறிஸ்துவ அறியாத பொழுது இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. இப்ப அது எப்படி இருக்குமா, தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலவர், உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்வதாக நினைப்பான் என்று சொல்லி, அதாவது சேவை செய்வதாக நினைப்பான் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. ஏன் அவங்க அப்படி செய்வாங்க, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினாலே இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அவங்களுக்கு பிதாவையே தெரியாது. அவர்கள் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறவர் அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், மீட்பின் வரலாற்றில் எதையுமே தெரியாது இல்லைங்களா. அப்ப அந்த உறவு பத்தி அவர்களுக்கு தெரியாதபடியினால, இந்த தேவனை குறித்து தெரியாதபடியினால இப்படி உங்களுக்கு செய்வார்கள். பிதாவை தெரியலனா குமாரனை தெரியாது, குமாரனை தெரியலனா பிதாவையும் தெரியாது என்று சொல்லி பார்க்க. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள் என்று சொல்லி சொல்றார். இந்த காலகட்டத்திலையும் கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தொந்தரவுகள் வருவதற்கு பெரிய காரணமாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதுக்கு காரணம் தேவனை குறித்ததான அறிவு இல்லை. நம்ம காலத்துல கிறிஸ்துவத்துல கூட கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலும் கூட கிறிஸ்துவ வேதம் வெளிப்படுத்துகிற சத்தியங்களையோ கிறிஸ்துவ வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவையோ அறியாதபடியினால
அநேக தொந்தரவுகளையும் துன்பங்களையும் கொடுப்பார்கள் என்று சொல்லி பார்க்க. அது வரும். அப்படி செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு சேவை செய்வதாக நினைப்பார்கள் என்று சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்றாரு யோவான்ல, நீங்கள் ஒருவருக்கொருவர் மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி தேவனுடைய மகிமைக்காக இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்போ இன்றைய காலகட்டத்துல அந்த விதமாக சுயமகிமையை நாடிக்கொண்டு தன்னுடைய பெயர் புகழை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள், தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள், அவர்கள் இந்த விதமான நல்ல கிறிஸ்துவர்களை துன்புறுத்துவதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். ரொம்ப இருந்தது. 16ஆம் நூற்றாண்டுல போப்பு தன்னை கடவுளுக்கு அடுத்தபடியா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருக்கு இல்லைங்களா. இன்றைக்கு அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு ரொம்ப மூர்க்கமாக அந்த அளவுக்கு இருந்ததை நாம் பார்க்க இல்லைங்களா. கடவுளுடைய நேரடி ஒரு மாதிரி தன்னை காட்டுகிறார். அது தவறு என்று பேசுகிற பொழுது, தவறு என்று வேதத்திலிருந்து விலக்கி சீர்திருத்தவாதிகள் காட்டுகிற பொழுது அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை கொலை செய்தார்கள் என்று சொல்லி நம்ம வரலாற்றுல பார்க்கணும் சரிங்களா. அப்ப எந்த அளவுக்கு சுயமகிமையை நாடி இருக்கிறார்கள் கடவுளுடைய பெயரில் என்று சொல்லி பார்க்கிறோம். அது இன்றைக்கும் மாறாது இல்லைங்களா. இன்றைக்கு அந்த விதமான உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யுது சரிங்களா. என்னிடத்துல சமீபத்துல பேசின ஒரு பெண்மணி அவங்க கிட்ட கேட்குறாங்க, நீங்க பெங்களூர்ல ஊழியம் செய்றீங்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இது வரைக்கும் ஒரு எதிர்ப்பு வரல, ஆரம்பத்துல வந்தது இப்போ வரல அப்படின்னு சொல்லி. அவங்க கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க இருந்த ஊர்ல, அவங்க இருக்கிற இடத்துல கிராமம், அங்க கூட அவங்க கடவுளுக்காக ஒரு சின்ன கூட்டமாக அவங்க ஆரம்பிக்கும் போது அவர்களை பயங்கரமா எதிர்த்து அப்படி செய்ததாக ஒரு தகவல் சொல்றாங்க. எதிர்த்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை சட்டக்காரன். ஒரு கிறிஸ்துவனே ஒரு கிறிஸ்துவனை எதிர்க்க முடியுமா? அப்ப அவன் கிறிஸ்துவன் எந்த மாதிரி இருக்குதுன்றார். நீங்களாம் சொல்லக்கூடாது, நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய இருக்கு. இந்த பெங்களூர்லயே கூட நான் வந்த ஆரம்ப காலத்துல எனக்கு தெரிந்தவர்கள் சொன்னாங்க, ஒரு சபை, அதாவது சபைன்னு அவங்க வச்சிருக்காங்க, அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு சபை ஓபன் பண்ணோடனே அதை போய் அடிச்சு நிறுத்துறதுக்கு போனதாகவும், இதெல்லாம் ஒரு கிறிஸ்துவன் செய்வானா பாருங்க. அப்ப இதெல்லாம் வெளியே தெரியாது. இதெல்லாம் கிறிஸ்துவுக்காக நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்யறாங்க. இப்போ இன்றைய காலகட்டத்திலையும் அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லைங்களா. எக்காலத்திலும் அது இருக்கும் இல்லைங்களா. இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த உபத்திரவங்கள்லாம் இருக்கும். 4ஆம் வசனத்துல சொல்லும் போது, அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அப்போஸ்தலர்கள் விசுவாசத்தோடு செயல்படுவதற்கு இது ஊக்கத்தை அளிக்கிறதாக இருக்கும் இல்லைங்களா. அது நடக்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த விதமான காரியங்கள் நடக்கும்போது நாம் ஊக்கப்படுத்தப்படுவோம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்று சொல்லி பார்க்க. இல்லாத வாழ்கிறவர்களுக்குத்தான் அது திடீர்னு தலை சுற்றி போற மாதிரி நடக்கும். அப்புறம் நாங்க இப்படி இருந்தோமே அப்படி இருந்தோமே என்னது இது அப்படின்னு யோசனை வரும். அப்புறம் அவங்கள வெறுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம். இதெல்லாம் நடக்கும் இல்லைங்களா. இதெல்லாம் நான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாங்க. இப்படி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப 4ஆம் வசனத்தினுடைய மீதி பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை என்று சொல்லி சொல்றார். நான் உங்களோடு கூட இருந்தபடினால ஆரம்பத்துல இது உங்களுக்கு சொல்லலை. ஏன்? எல்லா தருணத்திலையும் இயேசு சீசர்களோடு கூட இருந்தார் இல்லைங்களா. அல்லது சீசர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் இல்லைங்களா. இப்ப யூதர்கள், இந்த அவிசுவாசமான யூதர்களுடைய கோபம் எல்லாம் இயேசுவின் மேலேயே இருந்தது என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. நான் ஏற்கனவே அதை சொன்னேன் உங்களுக்கு. நம்ம சுவிசேஷத்துல எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, யூதர்கள், அவிசுவாசமான யூதர்கள் சீசர்களை பகைத்ததாக, அதாவது இயேசு இருக்கிற காலத்துல சீசர்களை பகைத்ததாக நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா. சீசர்கள் ஓய்வு நாள்ல சாப்பிட்றதுக்கு கருதைய சாப்பிட்டுக்கிட்டு வருகிற பொழுது கூட இப்படி செய்கிறார்களேன்னு இயேசு கிட்ட தான் கேள்வி கேட்டாங்க இல்லைங்களா. அவர்கள் அற்புதம் செய்ய முடியாமல் போன பொழுது கூட இயேசுவிடத்துல வந்து சொல்றாங்க,
நம்முடைய சீசர்கள் இடத்துல எங்க பையன் கொண்டாந்து, ஆனா அவங்களால அதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏசு அங்க முக்கியமா இருக்கிறார் இல்லைங்களா? அவங்க கூட இருக்கிறாங்க. எங்க போனாலும் சரி, கல்லறைய பார்க்கிற பொழுதும் கூட சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசுவின் மேலதான் கல்லெறிகிறார்கள் இல்லைங்களா? இயேசு அவர்கள் நடுவுல இருந்து விலகி போனார்னு இருக்கு. இயேசுவும் சீசர்களும் அவங்க அப்படியே போனாங்கன்னு இருக்காரு. போனாங்கன்னா இயேசு போகும்போது போயிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா சீசர்கள் மேல அப்படி பண்றதுக்கு பார்க்கல இல்லைங்களா? அவங்க பாட்டு கம்மன்னு ஒரு வாரமா இருந்துக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த கோபம் அவர்கள் மேல இல்லை இல்லைங்களா? இப்போ அவர் போறார் இல்லைங்களா? அந்த உலகத்தை விட்டு போகிறார், வரத்துக்கு ஏறி போகிறார், மரித்து உயிர் தெழுந்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு அவர் போறார். இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இருக்க போகிறவர்கள் இவர்கள் தான் இல்லைங்களா? இவர்கள் இயேசுவை குறித்து சாட்சி பகிர வேண்டி இருக்கிறது. ஆகவே இப்போ அவர் போனதுக்கு பின்னாடி இயேசுவின் மேல இருந்த அத்தனை வெறுப்பும் பகையும் இந்த சீசர்கள் மேலும், இந்த சீசர்கள் சுமந்து போகிற அவருடைய வார்த்தையாகி அந்த ஊழிய பொறுப்பின் மேலும் விழும் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இயேசுவை முடிச்சு கட்டியாச்சு இல்ல, இயேசுவை கொன்னாச்சு, இனி எல்லாம் அடங்கி போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப இவங்கெல்லாம் போய் இயேசுவே தெய்வம்ட்டு பிரசங்கம் பண்றாங்க இல்லைங்களா? அது எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க யூதர்களுக்கு. இப்பதான் இவரை திட்டம் தீட்டி முடிச்சா, இப்போ ஒருத்தரை முடிச்சா 11 பேர் வந்து நிற்கிறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த பகை அதிகமாக சீசர்கள் மேல வருகிறது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? அதனாலதான் சொல்றாரு, நான் உங்களுடனே கூட இருந்தபடினால் ஆரம்பத்தில் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப சொல்லியிருந்தா இன்னும் பயம் ஏற்பட்டிருக்கும் ஆரம்ப காலத்துல இல்லைங்களா? அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து 3 வருஷ காலமாக அவர்களுக்கு கூட வைத்து ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை பலப்படுத்துறார். அப்படி இருந்து அவங்க பலப்பட்டாங்களான்னு கேட்டா அவங்க விசுவாசம் குறைவாகத்தான் இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனா இப்போ அவர் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இனி சொல்ல வேண்டியது இருக்கு சரிங்களா? ஆகவே இப்ப அதை சொல்றாரு, உங்க மேல பயங்கரமான பகை வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 5ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பின ஒரு இடத்துக்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறேன். இந்த வார்த்தை சீசர்கள் தங்களுடைய எஜமான் போற அந்த பரலோக வீட்டை பற்றி அதிக ஆர்வத்தோடு விசாரிக்காததை குறித்து ஒரு கடிந்து கொள்ளுதலை பார்க்கும். ஆண்டவர் கடிந்து கொள்றார். போறேன்னு சொல்றாரு. அந்த பரலோக வீடு பிதாவினுடைய வீட்டை குறித்து அவங்க எதுவும் விசாரிக்கல, அவங்க போற காரியத்தை குறித்து எதுவும் விசாரிக்கவில்லை என்கிற ஒரு கடிந்து கொள்ளுதலாக ஆண்டவர் சொல்றார். அந்த குரலே ஒரு ஏக்க குரல். இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்தில் போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லைன்னு சொல்றார். நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வினா, சீசர்கள் கேட்கவே இல்லையா? கேட்டதா நம்ம பார்த்தோமே 13ஆம் அதிகாரத்திலாம் கேட்டதா தானே இருக்குது, நம்ம படிச்சோமே பாருங்க. உதாரணத்துக்கு யோவான் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுருங்க கேட்கிறாரு, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் எங்க போறேன்னு நீ கேட்கல, உங்கள ஒருவரும் என்னை கேட்கலன்னு சொல்றாரு. ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா வசனத்துல? பேதுரு கேட்டாரு, இப்ப கேட்கலின்னு ஆண்டவர் சொல்றாரு, இது என்னது? அதே மாதிரி இவர் மட்டும் கேட்டாரா? 14ஆம் அதிகாரத்துல பாருங்க, தோமா அதை குறிச்சு பேசுறாரு பாரு. 5ஆம் வசனத்துல பார்த்தா, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் சொல்றார். போற இடமே எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார் 5ஆம் வசனத்துல, இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை என்று சொல்லி சொல்றார். பாருங்க, இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா,
ஏதோ முன்பின் முரணானது போல தென்படும் சரிங்களா. முன்னும் பின்னும் முரணாக இயேசு கிறிஸ்து பேசுகிறது மாதிரியே தான் பேதுரு கேட்டாரு, தோமா கேட்கிறாரு, வழியே எங்களுக்கு நீங்க எங்க போறீங்கன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் எப்படி வழி எங்களுக்கு தெரியும்னு கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்கறாங்க. இயேசு உங்கள ஒருத்தனை என்ன கேட்கலன்னு சொல்றாரு, எப்படி அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு கொடை காண வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இந்த கேள்வி எல்லாம் பேதுருவோ தோமாவோ கேட்ட கேள்விகள் எல்லாம் சுயநலத்திலிருந்து வந்தவைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சுயநலத்திலிருந்து வந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தங்களை தனியாக விட்டு விட்டு வேற எங்கோ போக போகிறார் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து எழுந்த ஒரு கேள்வி. பூமியிலேயே வேற ஒரு இடத்துக்கு எங்கேயோ போவாராட்டிருக்குது, நான் உங்களை விட்டு போக போகிறேன்னு சொன்ன உடனே நம்மளை இங்க தனியா விட்டுட்டு இவர் வேற எங்கேயோ போயிடுவாராட்டிருக்குது அப்படின்னு நினைத்து இந்த கேள்விகளை எழுப்புறாங்க. நான் உங்க கூட வருவேன், என்ன நடந்தாலும் வருவேன், ஜீவனே போறதா இருந்தாலும் வருவேன் அப்படின்னு பேதுரு சொல்றத நம்ம பார்க்க. என்ன நடந்தாலும் வந்துடுவேன் அப்படின்றார், ஜீவனே போனாலும் நான் பின்பற்றி வருவேன்னு சொல்றேன். அப்ப ஆண்டவர் போக போகிற இடத்தை குறித்ததான புரிதல் இல்லாமல் அவர்கள் கேட்கிறாங்க, கூடவே போயிடலாம், எங்க போனாலும் சரி. ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்துக்கு போறதை பத்தி பேசுறாரு, இவங்க இந்த பூமியிலேயே எங்கேயோ போறாரு அப்படின்னு நினைச்சு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். யூதர்களுடைய எண்ணம் போலவே இருந்தது, அப்படி ஒரு ராஜ்யம் அமையணும். அப்படி அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக ஆண்டவர் சொல்லிக்கிட்டு வரார் இல்லைங்களா. அதனால அவர்கள் அந்த விதத்துல எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள். இப்ப எங்கேயோ போராடுறதுன்னு கேள்வி கேட்கிறாங்க. அதனாலதான் தோமாவும் கூட கேட்கிறார், நீ போகிற இடத்தை அறியோமே வழியை எப்படி அறியும், போற இடத்த சொன்னாதானே நாங்க அந்த வழியில வர முடியும். நம்ம ஒரு கேள்வி கேட்டா, நான் போறேன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றேன் இல்ல, அவங்களுக்கு புரிதல் இல்லை, நான் உங்களுக்கு புரிதல் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு சொன்ன உடனே தோமா அந்த மாதிரி தான் கேட்குறாரு, போறேன்னா எந்த ஊருக்கு போப்பாருன்னு சொன்னீங்கன்னா தானே எங்களுக்கு வழி தெரியும், எந்த வழியில வருதுன்னு. போற இடமே தெரியாது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்றாரு முந்தின வசனத்தில். தோமா கேட்கிறார், போற இடமே எங்களுக்கு தெரியாது, அப்புறம் வழி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறார். மாமிசத்தின்படி சுயநலத்தின்படி இந்த உலகத்திலேயே அவர் எங்கேயோ போறாராட்டுறது, சொன்னாதானே எங்க போறேன்னு தெரிஞ்சாதானே வழியும் தெரியும், சொல்லவே இல்லை எப்படி வழி தெரியும்னு கேட்கிறாங்க. அவர் சுயநலத்தனமான ஒரு காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து இப்ப இங்க நான் பூமியினுடைய இன்னொரு இடத்துக்கு நான் போகல, நான் இப்போ மரணம் அடைஞ்சு மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும்படிக்கு நான் என்னுடைய பிதாவின் வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி சொல்றாரு. நீங்க நினைச்சது மாதிரி இல்லை, நான் இப்போ மனிதனுடைய பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நான் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இருக்க வேண்டியது அவசியம், போக வேண்டியது அவசியம், வந்த காரியத்தை முடித்து அதை குறித்து ஆண்டவர் இங்க பேசுறார் இல்லைங்களா. அப்படி பேசி உங்கள் இருதயம் சரியான நிலையில் இருந்திருந்தா நான் போற இடத்தின் தன்மையும் நான் போற இடத்தையும் நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. உன் இருதயம் சரியா இருந்ததுன்னா இப்ப சொன்ன உடனேயே அவர்கள் அந்த விதமான சிந்தை கொண்டிருப்பாங்க. அது எப்படிப்பட்ட இடமாக இருந்திருக்கும், இல்ல பரலோகத்துல எப்படி இருக்கும், இந்த மாதிரியான கேள்விகளை, அதிகமான கேள்விகளை கேட்டிருப்பாங்க. நீர் போகிற இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், நீர் என்ன ஆண்டவரை செய்வீர் எங்களுக்காக, அப்படியெல்லாம் பல கேள்விகளை அவர்கள் எழுப்பி இருக்க வேண்டும். அவங்களுடைய இருதயம் சரியானதாக இருந்தான் சரிங்களா. நல்லா கேட்கிறார், நான் போறேன், ஆனா நீங்க எங்க போறேன்னு சொல்லி ஒருவனும் கேட்கவில்லை என்று சொல்லி சொல்றார். எங்க போறேன்ட்டு நீ கேட்கல, நான் அவங்ககிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கணும், எவ்வளவோ இருதயபூர்வமாக கேட்டு இல்ல ஆண்டவருடைய அந்த மகத்துவமான காரியங்களை எல்லாம் கேட்டு தெரிந்திருக்க வேண்டும் இந்த நேரத்துல. ஆனா அவர்களுக்கு எந்த கேள்வியும் எழவில்லைன்னு சொல்லிப்பாங்க. இது இந்த காலத்துல எவ்வளவு உண்மையா இருக்குது பாத்தீங்களா. நம்முடைய வாழ்க்கையில கடவுள் செய்த எத்தனையோ மகத்துவமான காரியங்கள் இருக்கு, ஆனா எதை குறிச்சும் அறிவு இல்லாம எங்கேயோ இருந்து வாழ்ந்து போற மாதிரி ஒரு நிலைமை பாரு.
சீசர்கள் அப்படித்தான் இருக்காங்க. ஆண்டவர் கேட்கிறார், உங்கள ஒருத்தனும் கேட்கல, நான் பிதாவினிடத்தில் போறேன்னு சொல்றேன். ஆண்டவர் அநேக வேதனை உடையவராக இருக்கிறார். இப்ப போறாரு, அவர் பெரிய காரியத்தை சந்திக்க போறார் இல்லைங்களா? இவன் நல்ல இருதயத்தோடு இருந்திருந்தா, அவரோடு இணைந்திருந்து இல்லைங்களா, அவருக்கு பலப்படுத்துற மாதிரியான காரியங்கள்ல இருந்திருப்பாங்க. நல்ல இருதயத்தோட இருந்திருந்தா. இவங்க துக்கமே பெரிய துக்கமா இருக்கு இல்லைங்களா? சுயநலமான துக்கம். அதனால இயேசு ஒரு வேதனையான குரல்ல கேட்கிறார், ஒருத்தரும் உங்களை கேட்கல அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேசி எத்தனையோ காரியத்தை வெளிப்படுத்தி இருந்தும் அவருடைய விசுவாச குறைவு எந்த அளவுக்கு இருக்குதுன்றத நம்ம பாக்குறது இல்லைங்களா? இப்ப சீசர்கள் தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தல. தாங்கள் பெற்றிருக்கிற அந்த அறிவை தேடுறதுல அவங்க எவ்வளவு குறைவாக இருந்தார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு, ஆண்டவரோடு அவங்க இருந்தது, அவங்களுக்கு கிடைச்ச அந்த அறிவு, ஆண்டவர் போதிச்சதை வச்சு அவங்க அநேக காரியத்தை தேடலை என்று சொல்லி பார்க்குறோம். போனாங்க, வந்தாங்க, இருந்தாங்க. அப்படியே இருக்கிறாங்க. விசுவாச குறைவு தான் இருக்கு, நல்லா கேட்குறாங்க. ஆனால் சிந்தனை சரியானதாக இல்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாமே. கற்பனை பண்ணக்கூடாது வேதத்திலிருந்து. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னன்னா, இந்த சீசர்கள் ஒருவேளை கேள்விகளை எழுப்பி இருந்தார்கள் என்று சொன்னா, நினைச்சு பாருங்க, இன்னும் வசன பகுதிகள் அதிகரித்திருக்கும். ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கலாம். இன்னும் பேச்சுக்கள் நீண்டிருக்கும் இல்லைங்களா? மகத்துவமான காரியத்தை வெளிப்படுத்தி இருப்பார். ஆனா இங்க அப்படி அவங்க எந்த கேள்வியும் கேட்கல இல்லைங்களா? இப்ப பாருங்க, எந்த அளவுக்கு மோசம்னு பாருங்க. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு பயன்படுத்திக்கல. சீசர்கள் மாதிரியே எல்லாரும் இருந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கவனமா நம்ம இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்துட மாட்டாங்க இல்ல. இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த நேரத்துல அவங்க ரொம்ப மோசமா இருந்தாங்க. 6ஆம் வசனம் சொல்லுது, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்றார். இது முந்தின வசனத்துல 5ஆம் வசனத்துல அவர் கடிந்து கொண்டதனுடைய தொடர்ச்சி இல்லைங்களா? தொடர்றாரு அந்த கடிந்து கொள்ளுதல். நீங்க நான் எங்க போறேன்னு கேட்கல, ஆனா நான் இவெல்லாம் சொன்னதுனால உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பயங்கர துக்கம். ஆண்டவர் போயிடுவேன்னு சொன்னது, இப்ப வேற பகைப்பாங்கன்றது, எத்தனை காரியம். இப்ப அதெல்லாம் கேட்டவங்க உடனே பகைப்பாங்களா, நம்ம இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லை, எதுவும் சிந்திக்கல இல்லைங்களா? அவங்க எந்த அளவுக்கு இருந்தாங்கன்றது நமக்கு கெச்சமனை தோட்டத்துல தெரியுது இல்லையா? நல்லா ஓடி போனது, ஒருவர் காதை அறுக்கிறதுக்கு முயற்சி செய்தது, இதெல்லாம் பாருங்க. இப்படித்தான் நடக்கும். சரியான அறிவுல இருந்து கடவுள் சொன்னபடி நடத்தலைன்னா ஓடி போயிடுவாங்க. அவங்கெல்லாம் கடவுளால் தெரிந்து கொண்டபடியினால அவங்கள கடவுள் அப்படி நடத்துறாரு. ஒருவேளை நமக்கு அது தெரியுமா இப்போ இல்லைங்களா? வாழ்க்கையில சரியான விதத்துல கடவுளுக்குள் நம்ம இல்லை அப்படின்னு சொன்னா, ஏனோ தானோ என்று இருப்போம்னு சொன்னா, கடவுள் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னா, ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேத அறிவுகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவர் என்ன அதிகமாக தேடலை அப்படின்னு சொன்னா, நம்ம எந்த அளவுக்கு மோசமான நிலையை அடைவோம் பாருங்க. அந்த சுச்சுவேஷன் வருகிற பொழுது அவங்களால தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி பார்க்க இடர்கள் அடைந்து ஓடி போனார்கள். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், நீங்கள் இடர்கள் அடைவீர்கள், நிமித்தமாக எல்லாரும் இடர்கள் அடைவீர்கள் சொல்லியிருக்கார். இதுதான் அற்புதமானது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தானே சொன்னார் இடர்கள் அடைவீர்கள்னு. அப்புறம் இங்க பாக்குறீங்க எப்படி இது அப்படின்னு சொல்லி. இதுதான் இறையாண்மையும் மனிதனுடைய பொறுப்பையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இறையாண்மையில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் இடர்கள் அடைவீர்கள். ஆனா நம்முடைய பொறுப்பை பார்த்தா இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன்னு சொல்றாரு. சரிங்களா? நீ அதை வாழு, நீ அதன்படி நடந்தீங்கன்னா இடர்கள் அடைய மாட்ட அப்படின்னு சொல்றாரு. இறையாண்மையில் அவர் சொல்றாரு, அவர் பக்கத்துல என்ன நடக்க போகுது. ஆனா நம்முடைய பொறுப்புகளை சொல்றாரு, நீங்கள் இடர்கள் அடையாதபடிக்கு இவைகளை சொல்லுகிறேன். முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அது முரண் இல்லை. அதனாலதான் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. நமக்கு ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்க சரிங்களா?
நாம் இடர்ல அடையாதபடிக்கு இவைகளை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அப்ப நம்ம கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னா அந்த சூழ்நிலைகள்ல நாம இடரல் அடையாமல் விசுவாசத்துல உறுதியாக இருந்து முன்னேறுவோம் என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் இந்த பகுதியில் நம்முடைய பொறுப்புகளை நம்ம சரியா இல்லைங்களா? பொறுப்புல கவனம் இல்லாதவர்கள், கடவுள் கொடுத்த வார்த்தையில கவனம் இல்லாம நடக்கிறவர் நிக்க மாட்டாங்க. சில பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது உதாரணமா சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சின்ன செடி வளர்ந்துருக்கிற மாதிரி தான் அது தெரியுது. வச்சு கொஞ்ச நாள்ல சின்னதா ஒரு செடி வந்த மாதிரி இருக்கு. நீங்கள் எல்லாம் அதுல வளர்ந்தது போல நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு நினைக்கிறீங்க. அது ஒரு குழந்தை வந்ததுன்னா இப்படின்னு கையை வச்சு குடியே எரிஞ்சுட்டு போயிடும். சரிங்களா? அந்த செடி ஸ்ட்ராங். அதே அந்த மரத்தை பாருங்க, அது அவ்வளவு சீக்கிரத்துல அசத்து புடுங்குவது கடினம். அது எவ்வளவு காத்தடிச்சாலும் அது நிற்கும். அது பயங்கரமாக ஆடும், காத்துக்கு பயங்கரமாக ஆடும். சில நேரங்கள்ல பனைமரங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புயல் காத்து மாதிரி அடிச்சா அந்த மரம் பாதி வளையிற மாதிரி வளையும். உடஞ்சே போயிடுமான்றது அப்படின்னு சொல்லி. ஆனா அது உடையாது. அது என்ன ஆட்டம் ஆடினாலும் மறுபடியும் வந்து நிற்கும். பார்க்கும்போது நம்ம உடஞ்சிருவோம்னு நினைப்போம், ஆனால் அது உடையாது. சரிங்களா? உளுத்த மரம் உடஞ்சு போயிடும். நல்லா இருக்கிற மரம் உடையாதுன்னு சொல்லிப்பாங்க. ஆனா விசுவாசத்துல ஒரு செடி மாதிரி துணியோடு இருந்துக்கிட்டு நான் விசுவாசத்துல இருக்கிறேன் அப்படின்னு கொஞ்ச நேரத்துல புடி விசிறிட்டு போயிடும். ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா கூட பயம் வரும் நமக்கு. ஒரு செடி வீட்டுல வச்சிருந்து பாருங்க, ஒரு தோட்டத்துல கார்டன் மாதிரி வச்சிருந்து பாருங்க. நம்ம பிள்ளைங்களே விட்டா கூட நம்ம என்ன சொல்லுவோம்? இலைகளை தொடக்கூடாது, பிடிங்கிறாத, கை வச்சு கிள்ளி போட்டுறாத அப்படின்னு சொல்லுவோம். அதே இடத்துல ஒரு மாமரம் நின்றுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க பெருசா, அதை போய் சொல்லுவோமா? போய் மாமரத்தை இது பிடிங்க விடாத, அதை குத்தி கீழே தள்ளிடாதேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது முடியாதுன்னு அர்த்தம். ஆனால் சின்ன செடிகளா இருந்தா நம்ம சொல்லிடுவோம், செடியில கை வச்செல்லாம் பிடிங்கி விட்டுறாத, தக்காளிக்கு இது கிள்ளி வச்சிடாத அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் அவனால முடியும். நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல எந்த அளவுக்கு இருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையில பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காததுனால எதுவுமே நடக்காதுன்னு நினைக்காது. ஒரு பெரிய புயல் வந்துடும் திடீர்னு. அந்த நேரத்துல தாறுமாறா இருக்கும் இல்லைங்களா? அந்த நேரத்துல நிக்க மாட்டாங்க இல்லைங்களா? விசுவாசத்துல இருக்கிற மனிதனாலதான், கடவுளுடைய வார்த்தைகள்லாம் நோக்கி பார்த்து இருக்கிற மனிதனாலதான் அப்படி வாழ முடியும் இல்லைங்களா? ஆண்டவருடைய உதவி நாடி வாழ முடியும். இப்போ இவங்க இங்க கேட்காததுனால ஒன்னும் பெற்றுக்கொள்ளைன்னு சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இறுதியின் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. எங்க போறேன்னு சொல்லி ஒருத்தரும் கேட்கல. அதை பத்தி எந்த மகத்துவத்தையும் கேட்கல, என்ன நடக்கும்னு கேட்கல சரிங்களா? ஆண்டவர் வேதனையா கேட்கிறாரு, ஒருத்தனும் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு பதிலையும் சொல்றாரு. 6ஆம் வசனத்துல கடிந்து கொள்ளுதலோட சொல்றாரு, ஆனா நான் இவங்களை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இறுதியும் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு கடிந்து கொள்றாரு. 11 பேருடைய மனசும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போக போறாரு, அது ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றார், இவங்க அப்படி தனியா இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த துக்கத்துல மூழ்கி போய் வேற எதையும் சிந்திக்க முடியாதபடிக்கு இருக்கிறாங்க. ஏன்னா உங்க துக்கமே பெருசா இருக்கு. நான் போக போறேன்னு சொன்னதே பெரிய துக்கமா இருக்கிறீங்க. அதோடைய மகத்துவத்தை உங்களால புரிஞ்சு சிந்திக்கவே முடியல. ஏசு ஏன் வந்து மறிக்கணும், ஏன் உயிர் தெழுகணும், ஏன் பரலோகத்துக்கு போகணும், அப்படி அவர் போனாதான் எனக்கு மீட்பே வரும், இந்த உலகத்துக்கு அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இல்லாம வெறும் எஃபெக்ஷன் இல்லைங்களா? வெறும் ஒரு இதுல சொல்லுவாங்க, வெறுமனே உண்டாகிற பாசம், சும்மா சும்மா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாம அது அறிவு சார்ந்தெல்லாம் இல்லாம வர ஒரு விதமான எஃபெக்ஷன் சொல்லுவாங்க இல்ல? அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோக முகத்தோட இயேசுவின் மேல இருக்கிற அன்புனால இயேசு போக போறாருங்கிற ஏக்கத்துல அப்படி அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாரு. உங்க துக்கமே பெருசா இருக்கு, அவங்களால சிந்திக்க முடியல இல்லைங்களா? பரத்துல அதாவது பரலோகத்துல அவருடைய இடம், அவருடைய வேலையை பற்றி இல்ல, இதையெல்லாம் அவருடைய வாயிலிருந்து கேட்கறதற்கு இந்த கொஞ்ச நேரத்தை அவங்களால பயன்படுத்திக்க முடியல. கொஞ்ச நேரம் தான் இருக்கு, ஆண்டவர் போக போறாரு. எல்லாத்தையும் கேட்டு ஆண்டவர்கிட்ட அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா இவங்க துக்கத்துல மூழ்கி இருக்கிறதுனால
ஆண்டவர் போகிறத குறிச்சு அந்த சிந்தனை, அந்த துக்கம் மட்டும்தான் இவங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். வேற எதுவுமே இல்லை. அந்த துக்கம் தான். இயேசு போக போறேன்ட்டார், அதெல்லாம் தனியா விட்டு போக போறேன்ட்டார். நாங்க என்ன பண்ணுவோம்? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ? ஆண்டவர் எது பேசினாலும் காதுக்குள்ளே போகவில்லை. சரிங்களா? என்ன ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்தும் கூட அவங்களுடைய துக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு? சரிங்களா? மானுஷ பிரகாரமான துக்கம், மனிதத்தனமான துக்கம். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பேசுறாருன்னு தெரியாம, அதை குறித்து சிந்திக்கவே முடியல. அந்த அளவுக்கு துக்கம் தொண்டை அடைத்து போய் கிடக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. சரிங்களா? நம்ம இதோட இந்த வசனத்தை முடிக்கலாம். வர நாட்கள்ல மீதி பார்ப்போம். இதுல இருந்து ஒரு பயன்பாடை நம்ம எடுத்துக்கலாம். என்னன்னா, சுயநலமான துக்கம் ஆபத்தானது. சுயநலமான துக்கம் ஆபத்தானது. அதிகப்படியான துக்கம் எவ்வளவு கொடியது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சு பார்த்து சரியான கட்டுப்பாட்டில் அதை வைத்திருக்கிறதுக்கு கிருபையை தேடுறது நல்லது. சரிங்களா? துக்கம் சுயநலமா மாமிச பிரகாரமான துக்கம், இந்த உலகம் சார்ந்த துக்கம் இல்லைங்களா? இதெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். ரொம்ப மோசமானது. வேத அறிவுல இருந்து கடவுளுடைய கிருபைய தேடி நாடாம வெறுமனே இந்த உலகம் சார்ந்த துக்கத்துல நம்ம இருப்பது ரொம்ப மோசமானது சொல்லி பார்க்கலாம். இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல பல விஷயங்கள்ல மனுஷன் துக்கப்படுறான். உலக பொருளாதாரத்துல, இல்ல மனைவி மேல இருக்கிற பாசத்துல, அதெல்லாம் இருக்கணும்னா கடவுளுக்கு மேல கொண்டு போறது, பிள்ளைகள் மேல பாசத்தை கடவுளுக்கு மேல கொண்டு போறது, அநேக விஷயங்கள்ல துக்கம் இல்லைங்களா? அப்படி துக்கம் அடைகிறது ரொம்ப மோசமானது என்று சொல்லி பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, கடவுள் மேலையும் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வைத்திருக்கலாம் நம்ம. இல்லைங்களா? வெறுமனே ஒரு ஈடுபாடு இல்லைங்களா? இயேசு என்னுடைய அப்பா அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம். ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்காமையே வெறும் உணர்ச்சிகளை மட்டுமே மையப்படுத்திக்கிட்டு ஆண்டவர் அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி செய்யறது. அநேகருடைய கண்ணீர் எப்படி இருக்கு? ஆண்டவர் என்ன நம்முடைய வாழ்க்கையில செய்ய சொல்லுகிறார் அப்படிங்கிறத எல்லாம் சிந்திச்சு பார்க்காம ஆண்டவர்களிடத்துல போய் நான் பாசமாக கேட்டா அதை ஆண்டவர் தந்து விடுவார் என்று சொல்லி அதிக துக்கமுகத்தோடு கூட ஆண்டவரிடத்துல நிக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். சீசர்களுக்கு இப்படி சுயநலமான துக்கம் இருந்தது. தாங்கள் இங்க தனியா விட்டுப்பட்டுருவோமோ, ஆண்டவருடைய காரியத்தை அவர்கள் பார்க்கல, தங்களுடைய சுய காரியத்தை அந்த நேரத்துல பார்த்துருக்காங்க. அவங்களுடைய இருதயம் துக்கத்தினால நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இல்லைங்களா? வாழ்க்கையில கடவுளுக்கு ஏற்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா, இல்ல ஆண்டவருக்குள்ள நம்ம நடக்கணும் அப்படின்னு துக்கப்படுகிறது வேற, வெறுமனே மாமிசத்தின் அடிப்படையில துக்கப்படுதல் என்பது வேற என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? அது ரொம்ப மோசம். எந்த பாசமும் கட்டுப்படுத்தப்படலை அப்படின்னு சொன்னா அது மனுஷனுடைய மனதை இந்த ஒழுங்க சீர்குலைக்கும் என்று சொல்லி பார்க்க. சரியான ஒரு வாழ்க்கையை கடவுளுக்குள்ளாக வாழ முடியாது. அதோடு நம்முடைய அழைப்பினுடைய கடமைகளையும் நாம் சரியாக செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளை அழைத்து நம்மளை வாழும்படி வைத்திருக்கிறார் பாருங்க, அதையும் நம்ம ஒழுங்காக செய்ய முடியாது சொல்லி பார்க்க. அதிகப்படியான துக்கம், உலகம் சார்ந்த துக்கம், சுயநலம் சார்ந்த துக்கம், அது கடவுளுக்குரிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு, சிந்திக்க முடியாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை ரொம்ப மோசமான நிலையில அது கொண்டு போய் வைத்து விடும் அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அது அந்த மாதிரி தான் செய்யுங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ல இருந்து 31ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும்,
சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொல்லுகிறவர்கள் கொல்லாதவர்கள் போலவும், உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே சொல்லி எதை காட்டுது அப்படின்னா, மனைவி இடத்துல அன்பு கூறக்கூடாதுன்னு காட்டுதா, சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு காட்டுதா? அது காட்டல. வெறும் உலக காரியம், மாமிச இச்சைகளை நிறைவேற்றுகிறது, சுயநலமுடைய காரியம். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவருடைய இந்த மகத்துவமும் மேன்மையும் நிறைந்த அந்த மீட்பின் மகிமையை குறித்து நம்மளை சிந்திக்க விடாமல் செய்துவிடும் என்று சொல்லிட்டாங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிற அந்த காரியம், மகிமை, அவர் மீட்புல என்ன செய்து நம்மளை எங்க நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாம் சிந்திக்க முடியாதபடிக்கு நம்மளை இந்த மாமிசமும் உலக காரியமும் சுயநலமும் செய்து விடும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இதையெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் கூட, இதெல்லாம் நாம் ஈடுபட வேண்டியது அவசியமாக இருந்தாலும் கூட, இதுவே எல்லாம் ஆகிவிடாது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவருடைய காரியத்தை தேடுவதற்கு இல்லாதபடிக்கு இதை செய்கிறது என்று சொன்னா அது மோசம் என்று சொல்லிப்பாங்க. அந்தபடி சிந்திக்கிறதுக்கு இல்லாம பண்ணிடும் சரிங்களா? ரொம்ப கவனத்தோடு இந்த உறவுமே கர்த்தருக்குள்ள இருந்தாதான் அந்த அழகு, அந்த உறவுக்கு அழகு. சந்தோஷமும் கர்த்தருக்குள் இருந்தாதான் சந்தோஷம் அழகு இல்லைங்களா? அது இல்லாமல் அதை தவிர்த்துக்கிட்டு சுயநல நோக்கத்தோடு கூட நாம் ஏதேனும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொன்னா நம்முடைய இருதயம் கடவுளுக்குரிய காரியத்தையே சிந்திக்காது சரிங்களா? அப்படித்தான் நம்முடைய இருதயம் மாறி போயிருக்கும். சுயநல துக்கம் ஆபத்தானதுன்னு சொல்லிப்பாங்க. என்ன செய்வோமோ ஏது செய்வோமோ அப்படின்னு கடவுளையே தள்ளி வைத்து விட்டு சிந்திக்கிற சிந்தனைகள் சரிங்களா, அதெல்லாம் ரொம்ப மோசமானது என்று சொல்லி பார்க்க. ஆண்டவர் இங்க பேசிக்கிட்டே வராரு. காதுல போச்சா அப்படின்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் வந்து நடத்தும் போதுதான் அது எனக்கு வெளிப்பிரகாரமா ஆண்டவர் விசேஷமான விதத்துல பெந்தெகோஸ்தே நாள்ல வரும். நமக்கு எதுவுமே அவங்களுக்குள்ளும் அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தான் எல்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு நமக்கு எல்லாவற்றையும் எழுதி நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? இப்போ நம்ம ரொம்ப கவனம் இல்லாமல் இருந்து இந்த உலகத்துக்குரிய துக்கத்தினால நம்ம ஈர்க்கப்பட்டு இருப்போம்னு சொன்னா நம்ம மோசம். அநேக நேரங்கள்ல பாருங்க, ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை குறித்து, நம்முடைய கடமை பொறுப்புகளை குறித்து என்றைக்காவது சிந்திச்சு அதற்காக என்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையில துக்கம் வந்திருக்குதா? நினைச்சு பாருங்க. உங்களுடைய உலகத்தனமான காரியங்கள்ல ஏதேனும் ஒரு காரியம் உங்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு துக்கம் வரும் இல்லைங்களா? நீங்கள் ஆசையாக வாங்கின ஒரு காரு, ஒரு பைக்கு மேல ஒரு பூனை உட்காந்து கீறி விட்டு போயிடுச்சுன்னு வச்சு ஒரு துக்கம் வரும். அந்த துக்கம் இயல்புதான். இருந்தாலும் அதுக்கு வர பாருங்க ஒரு துக்கம், அது கூட கடவுளுக்கு நான் பிரியமாக நடக்கவில்லையே, ஆண்டவர் எத்தனை பெரிய மகத்துவமான காரியத்தை செய்திருக்கிறாரு, என்னுடைய கடமை பொறுப்பு என்ன, வாழ்க்கையில என்ன அப்படின்னு கேட்டு அதையெல்லாம் நான் செய்யாம இருக்கிறேன்னு என்னிடத்துல ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்த்தாலும் நான் இப்படி இருக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகளுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் எந்த தொடர்பும் இல்லையே. இதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன். உணர்வில்லாத இருதயத்தை போல எனக்கு இருக்கிறது. இந்த நிலை தொடர்ந்து ஒருவேளை என்னுடைய ரட்சிப்பு சரியாக இல்லாமல் இருந்தா நான் ஒரு நாள் அலறுகிற பொழுது கூட எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடையாது. அவ்வளவுதான். அது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? வேதத்துல நடுக்க நம்ம பார்த்தோம்னா அதை நம்ம பார்க்க முடியும். எந்த அளவுக்கு மனிதர்கள் மந்தமா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாம் எகிப்துக்கு போகிறது நல்லது. சுயநல துக்கம். ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து சொல்றாரு. 10 முறை என்னை நீங்கள் பரீட்சை பார்த்திருக்கிறீங்க, இது வரைக்கும் 10 தடவை பார்த்திருக்கீங்க, எண்ணி வச்சிருப்பாரு. என்னென்ன நாம் செய்கிறோமோ எல்லாம் இயேசு கிறிஸ்துவதான் ஆண்டவர் மன்னிக்கிறார். இல்லைன்னா மன்னிப்பே இல்லை. யாருக்கு மன்னிப்பு? மனம் திரும்புகிறவருக்கு மன்னிப்பு. மனம் திரும்பாம இருமாப்பில இருந்து வாழ்றவனுக்கு மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு சுயநல துக்கம் வந்தது. என்ன துக்கம் வந்தது? அவருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரும் போய்
அங்க சாகணுமா பட்டயத்துல? நாங்கள் எகிப்திலேயே செத்து போயிருந்தா பரவாயில்ல, இல்லை இந்த வனாந்தரத்திலேயே நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நாங்க போய் சாகணுமா? ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு நாங்கள் எகிப்துக்கே திரும்புவோம்னு சொல்றோம். எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் அருமையாக உங்களுடைய வாழ்க்கையில செய்து நடத்திக்கிட்டு வந்திருக்கிறார். செங்கடலை பிளக்கும் போது பார்த்திருக்கிறாங்க, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கின பொழுது பார்த்திருக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, வானத்தின் மன்னாவை கொடுத்தது பார்த்து, காடைகளை கொடுத்தது பார்த்திருக்காங்க. பகல்ல மேகஸ்தம்பமாக, இரவுல அக்னி ஸ்தம்பமாக அவர்களை நடத்தி கொண்டு வந்ததை பார்த்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து தேவனுடைய சத்தத்தை பிரத்யட்சமா அப்படியே நேரடியா கேட்கறது மாதிரி கேட்டு கூட ஜனங்களுடைய இருதயம் எப்படி பேசுதுன்னு பாரு. அவங்களுக்கு கொஞ்சமும் நாம சலைச்சவங்கன்னு நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? அவங்கள பார்த்து இது என்னடா ஜனம் இது அப்படின்னு நமக்கு கோபம் வர மாதிரி படிக்கும்போது தெரியலாம். ஆனா அவங்களுக்கு கொஞ்சமும் நாம் சலைச்சவர்கள் கிடையாது. தெரியும் உங்களுக்கு? நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, ஆராதனை அசட்டை பண்ணுகிறவன் ஆண்டவரை தூசிக்கிறான்னு அர்த்தம், பரீட்சை பார்க்கிறான் என்று சொல்லி அர்த்தம். தேவன் பலமுறை வார்த்தைகளை அனுப்பியும் கூட, பல விஷயங்களை அவர்களோடு பேசியும் கூட அவன் உதாசீனப்படுத்துகிற பொழுது அவன் தேவனை தூற்றுகிறான் என்று அர்த்தம். அதே மாதிரி இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை கொடுத்து, ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்து, இந்த உலகம், பிசாசு, மாமிசம் என்னெல்லாம் செய்ய நீங்க அதுக்கெல்லாம் விலக வேண்டும் என்று சொன்னா, இந்த கிருபையின் சாதனத்தை பயன்படுத்தி என்னுடைய உதவியை நாடி முன்னேறுங்கள் சொல்லி அநேக வார்த்தைகளை கொடுத்து, அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கேட்கும்படி செய்கிற பொழுது நாம் அதை உதாசீனப்படுத்துகிற பொழுது நம்ம ஆண்டவருக்கு புறமுதுகு காட்டுகிறோம். வெளிப்படையா பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் செஞ்சவான்னு, அதை விட மோசமானவர்கள் நான். எல்லா காரியத்தையும் கடவுள் கொடுத்திருக்கிறார், நமக்கு என்ன கொடுக்கல. நான் சுயநல துக்கம் உடைய வாழ்க்கையில ஆபத்துங்கிறத தெரிஞ்சுக்க. சுயநலமாக இருக்கிறதுனாலதான் சீசர்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனாலதான் ஓடுறான் கச்சமண்ணையில பூண்டடிச்சு. வந்த பொழுது எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இருந்தாங்களா பாருங்க. பேதுருவும் என்ன செய்தார்? மாமிசம், ஆண்டவர் ஆவியின்படி சொன்ன எந்த காரியத்தையும் சிந்திக்கல. அதனால மாமிச பாசம் வந்துருச்சு. காதை வெட்டும் போது ஆஹா அருமையா இருக்கிறாரு பேதுரு பாசம். அது ஒரு பாசமா? அது இந்த உலகம் சார்ந்த பாசம். ஆண்டவர் சொன்னது இல்லையே அது. ஆண்டவர் என்ன பண்றாரு? பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால, கத்தி எடுத்தவன் கத்தியாலேயே சாவான் அப்படின்னு சொல்றாரு. காதை எடுத்து ஒட்ட வைக்கிறார். அதெல்லாம் எதை காட்டுது? மாமிசத்தின்படியான எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அதை காட்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட சுயநலமான துக்கம் ஆபத்தானது. அதை சரியான கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறதுக்கு கிருபையை தேடுறது நல்லது. அந்த உலக காரியமா இருக்கட்டும், மற்ற காரியமா இருக்கட்டும், அதெல்லாம் ஆண்டவருடைய உதவியை நாடி சரியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா இந்த துக்கம் நம்மள அதிகரிக்கும். ஒருவேளை இப்போ உங்களுக்கு அந்த விதமான எண்ணங்கள் இல்லாத இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி எந்த துக்கமும் இல்லையே, உலக துக்கம்லாம் எனக்கு வராத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல வருகிற பொழுது நாம் துக்கத்தை மிகப்படுத்தி விடுவோம். திடீரென்று நாம் நேசிக்கிற யாரையாரும் இறந்து விட்டாங்கன்னா தெரியும், துக்கம் தொண்டை அடைக்கும். ஏன் விசுவாசத்துல ஒழுங்கா இல்லாதவர்களும் விசுவாசிகளை போல ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களும் சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் இறந்த உடனேயே அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாரு. எத்தனையோ மரண வீடுகள்ல பார்த்துருக்கேன். இயேசு உட்காந்து தூசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் இயேசுக்காக வாழ்ந்தேன் அப்படி இப்படின்னு நீதி சொல்றதை பார்த்து. ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்வதெல்லாம் சரியானதாக இருக்குன்ற காரியத்தை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்? துக்கம் தொண்டை அடிச்சுக்கிறது. ஆண்டவருடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை பார்ப்பதற்கு அது மறக்குது. ஆண்டவரை தூசிக்கிறதற்கு அது வரைக்கும் உள்ளத்துல அறியாமையில தூசித்து கொண்டு இருந்தவன் இப்பொழுது வெளிப்பிரகாரமா வாயில தூசிக்க ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் நடக்கும். யோபுக்கு பாருங்க, யோபு அப்படி இல்லை. அதனாலதான் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு படிச்சு போட்டு அப்படின்னு சொல்லிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது என்ன நகைச்சுவைக்காக எழுதப்பட்ட வசனம் நினைச்சுக்கலாம். யோபுவனுடைய அந்த நிலை சாதாரணமா நினைக்கிறீங்க, சும்மா படிச்சு பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல சுச்சுவேஷன்ல நின்று பாருங்க,
பிள்ளைகள் அத்தனை பேரும் செத்து போயிட்டான். சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. உடல்ல தாங்குன்னா வியாதி வந்திருக்குது. மனைவியும் கூட தேவனை தூஷிக்கும்படி ஏவுகிறார். இது சாதாரண சுச்சுவேஷனா? அந்த சுச்சுவேஷன்ல வந்த வார்த்தை தான் அவர் சொன்ன வார்த்தை. சும்மா இருக்கும்போது நம்மளும் அப்படி சொல்லிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கத்தர் கொடுத்தாருங்க, கத்தர் எடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். இதுல ஒன்றை கட்டு பண்ணா கூட உங்களால சொல்ல முடியுமான்னு பாரு. ஒன்றை கட் பண்ணி ஒரு பிள்ளை செத்து போனாலே 10 பிள்ளைகள் செத்து வச்சு, ஒன்று செத்தாலே முடிஞ்சு போயிடுவார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு, எல்லாம் கால்நடையெல்லாம் செத்து போச்சு, இப்போ பிச்சைக்காரன் ஆயிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஒரு வீடு நம்ம கட்டு வந்து தரையோட கீழே வந்துட்டாலே இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஆகிப்போயிரு. ஐயோ நான் பார்த்து கட்டுந்தாச்சு, மொத்த கால்நடையை செத்து வச்சுன்றார். சரிங்களா? அந்த சுச்சுவேஷன்ல இது எல்லாத்துக்கு மேல மனைவி எவ்வளவு முக்கியமானவங்கன்னு பாரு. மனைவி ஆறுதலாய் பேச வேண்டியவங்க, பரவாயில்ல கடவுள் நமக்கு உதவி செய்வாருன்னு பேச வேண்டியது. இன்னுமா தேவனை நேசிக்கிற ஆண்டவரை தூசித்து ஜீவனை விட்டு விடுவது. அந்த சுச்சுவேஷன்ல அவர் சொல்றார். அது ரொம்ப முக்கியமான இடம் இல்லைங்களா? அதனால வேதத்தை படிக்கும்போது நம்முடைய பார்வை சரியானதா இருக்கும். வேதத்தை சிந்திக்கும் போது கரெக்டா. சும்மா விளையாட்டுக்கு அந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேர் சொல்ல கேட்கறேன். ஏதாவது ஒரு சின்னதா நடந்தா அதெல்லாம் சொல்லுவாங்க. கத்தர் கொடுத்தாருங்க, கத்தர் எடுத்தாருங்க, யோபு மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யோபு மாதிரி சொல்லிட்டு போக முடியாது. இல்லைங்களா? யோபு மாதிரி சொல்லிட்டு போக முடியுமா? யோபு சாதாரண சுச்சுவேஷன்ல சொன்னாரா? நினைச்சுப்பாரு. யோபு அப்படி செய்ததற்கு காரணம், யோபுல அவர்லயே தனியா இருந்த எந்த காரியம் இல்லை. அவருக்குள்ள இருந்த தேவனுடைய கிருபை, அவர் நடத்தின தேவ கிருபை, அதற்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்ததனுடைய விதம் இல்லைங்களா? அவருடைய விசுவாசம், கடவுள் கொடுத்த விசுவாசத்தை காத்து கொண்டு நடந்த விதம். அதுல இருந்து அவர் ஏதோ தனித்துவமானவர்னு சொல்றதுக்காக அதை சொல்லல. அவரும் நம்மை போன்ற மனிதராக இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு கடவுளுக்குள்ள வாழ்றதுக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களை சரியாக பயன்படுத்தி பரிசுத்தத்துல வளர்ந்தவர். வளராத தனத்துல இருக்கிறவங்களுடைய நிலை நம்ம வனாந்தரத்துல பார்த்த மாதிரி தான். ஓடுறதுக்கு தான் பார்ப்பான், பின்னங்கால் புடனையில் அடிக்கிற மாதிரி ஓடி போயிடுவான் இல்லைங்களா? வீர சூரன் மாதிரி பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்பா, நாயை கண்டானே ஓடி போறாங்களா திருப்பி. அந்த மாதிரி தான் இல்லைங்களா? நான் பயங்கரமான வீரன் சூரன்னா, ஒரு நாய் உழைக்க ஆரம்பிச்சு கடிக்கிறதுக்கு வேகத்துல வந்தா ஒரே ஓட்டமா ஓடுறதுக்கு பார்ப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு மோசம் பாருங்க. இங்க சீசர்களுடைய நிலைமை அந்த மாதிரி ரொம்ப பெரிய துக்கம் இருக்கு. ஏசு போக போறாரு, ஏசு போக போறாரு, ஏசு போக போறாரு, அப்ப வேற எதுவும் கேட்காது. துக்கம் அப்படியே சோகமா உட்காந்துருக்காங்க. ஆண்டவர் சொல்றா, நீங்க ஒரு அன்பா இருங்கள், எல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனே. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வழியே தெரியாது, இடமே தெரியாது, வழியே தெரியும். அப்புறம் பிலிப்பு கேட்கிறார், பிதாவங்களுக்கு ஒரு தடவை காட்டிடாது எங்களுக்கு போதும். சொல்ற எதையுமே கேட்கலையா? பாருங்க, நம்ம பார்த்தோன்னா அப்படித்தான் இருக்கும். சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்கலையா? வாங்க, துக்கம் அதிகம். ஒண்ணு சொல்லிடுங்க, இது போதுங்க, இது காட்டுங்க, அதை காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்ப கூட ஆண்டவர் அதைத்தான் கடிந்து கொள்றாரு. நான் எங்க போறேன், பிதாவின் இடத்துல போகிறேன்னு சொன்னேன், ஆனா உங்கள ஒருத்தரும் அதை கேள்வி கேட்கல. ஏன் அப்படி கேள்வி கேட்கல? துக்கமே பெரியதா இருக்குது அப்படின்னு சொல்றேன். அதனால சுயநமான துக்கம் ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். வாழ்க்கையில நமக்கு கொடுத்த காரியங்கள்ல நம்ம சரியாக ஈடுபட்டு பொறுப்புகளை நிறைவேற்றி வாழலை அப்படின்னு சொன்னா நம்மளை மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டு விடும் இல்லைங்களா? பாசம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இல்லைங்களா? கடவுளுக்கு மேல போயிடக்கூடாது. கடவுளுக்குள்ள இருந்து பார்க்கறதுக்கு கற்றுக்கணும். இல்லைன்னா அது மனிதனுடைய மனதை சீர்குலைத்துவிடும், எண்ணத்தை தாறுமாறாக்கிவிடும், கடவுளை தேடுறதுல இருந்து விலக்கிவிடும் என்று சொல்லி பார்க்கிறேன். நம்முடைய அழைப்பின் கடமைகளை நாம் செய்வதற்கு பொருத்தமில்லாதவர்களாக மாறிவிடும். ரொம்ப கவனத்தோட கூட இருந்து
எல்லா விஷயத்திலும் கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தி நாம் நடக்க வேண்டியது அவசியம். கடவுளுக்கு ஏற்ற துக்கத்துல நம்ம இருக்கோம், சுயநல துக்கத்துல இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கறோம். அதை நம்ம செய்வோம், கடவுள் நம்மை நடத்துவார்.